ஆல்ஃபா கரும்பலகை ப்ரெசன்டேஷன் பேசிக்ஸ். நம்ம ஓப்பன் ஆஃபீஸில் உள்ள ப்ரெசன்டேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னால் என்ன? ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேருங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அதாவது ரைட்டர் மாதிரி அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் என்ன செய்யும்? இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணும். என்ன ஃபார்மில் ஷோ பண்ணுதுன்னா ஸ்லைட் ஷோ ஃபார்மில், அதாவது ஒரு ஃபிலிம் மாதிரி அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் வந்து ஷோ பண்ணும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேருக்கு த்ரீ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று எடிட்டர், ரெண்டாவது மெத்தட், மூணாவது ஒரு ஸ்லைட் ஷோ சிஸ்டம். இப்போ எடிட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த எடிட்டர் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ண விடும், ஃபார்மட் பண்ண விடும். டெக்ஸ்ட்டை அதாவது டெக்ஸ்ட்டை உள்ள டைப் பண்ணலாம், அதை என்ன செய்யலாம், ஃபார்மட் பண்ணலாம். என்ன மாதிரி ரைட்டரில் நம்ம ஃபார்மட் பண்ணுவோம்ல, போல்டு, இட்டாலிக்ஸு, இதை மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, ஃபார்மட் பண்ண முடியும். தென் மெத்தடு என்னென்னா கிராஃபிக் இமேஜஸை இன்சர்ட்டும் பண்ண முடியும், மேனிபுலேட் சம் ப்ராசஸும் பண்ணிக்கிட முடியும். தென் லாஸ்ட் மேஜர் ஃபங்க்ஷன் ஸ்லைட் ஷோ சிஸ்டம். இதில் என்ன செய்ய முடியும்னா நம்ம இப்போ பண்ணின கண்டென்ட்டை எடிட்டரை யூஸ் பண்ணி மெத்தடை யூஸ் பண்ணி பண்ண கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெசன்டேஷன் பார்த்தோன்னா குயிசஸ்ஸு, லேர்னிங் பேக்கேஜஸ்ஸு, மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே. இப்போ இந்த மல்டிமீடியா ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோன்னா செட் ஆஃப் ஸ்லைட்ஸ், நிறைய ஸ்லைட்ஸை, அதாவது சீரீஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் வரிசை அடுத்தடுத்த ஸ்லைட்ஸாக வச்சு ஒரு மல்டிமீடியா ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் நிறைய ஸ்லைடோட காம்பினேஷன் தான் நம்ம பார்த்தோம் மல்டிமீடியா. அப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இந்த ஒவ்வொரு ஸ்லைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்ஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், வீடியோ இருக்கும், அனிமேஷன்ஸ் இருக்கும், லிங்க்ஸ் இருக்கும், சவுண்டு இருக்கும். இவ்வளவும் கலந்தது தான் என்னது மல்டிமீடியா ப்ராடக்ட். ஒரு ஃபைனல் மல்டிமீடியா ப்ராடக்ட் இவ்வளவும் சேர்ந்து தான், ஒவ்வொரு ஸ்லைட்லையும் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இப்போது நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே இருக்கிற ப்ரெசன்டேஷன் என்னென்ன இருக்குது, நமக்கு காமனாக அவைலபிளாக இருக்கிற ப்ரெசன்டேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், ஆப்பிளோட கீநோட்டு. தென் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இப்போ இம்ப்ரெஸ் என்னென்னா ஓப்பன் ஆஃபீஸோட ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷோ மாடல். ஏன்னா ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. இதில் ஓப்பன் ஆஃபீஸோட ப்ரெசன்டேஷன் தான் என்னது இம்ப்ரெஸ். இப்போ இம்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், ஸ்லைட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இம்ப்ரெஸில் நிறைய டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குன்னா டெக்ஸ்ட்டு, புல்லட்டட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட்டு, டேபிள்ஸு, சார்ட்ஸு, கிளிப்பாட்டு, அதுக்கடுத்து இது போது கிராஃபிக் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது, இம்ப்ரெஸில் இருக்குது. இப்போ இதில் நமக்கு இது போக இம்ப்ரெஸில் நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்பெல் செக் இருக்குது, தெசரஸ் இருக்குது. அதனால் ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிக்கிட முடியும், மீனிங்கை பார்த்துக்கிட முடியும். இப்போ இது போக ப்ரீ பேக்கேஜாக டெக்ஸ்டோட சேல்ஸை ப்ரீ பேக்கேஜாக வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஹெல்ப் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நியூ ப்ரெசன்டேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இம்ப்ரெஸை நிறைய வேஸில் ஓப்பன் பண்ண முடியும். இப்போது ஸ்டார்ட் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுவோம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண உடனேயும் ஆல் ப்ரோக்ராம்ஸ் வரும். என்ன வரும்? ஆல் ப்ரோக்ராம்ஸ் வரும். அதில் ஓப்பன் ஆஃபீஸ், அதில் என்ன செய்யறோம், ஓப்பன் ஆஃபீஸை தேடி ஓப்பன் ஆஃபீஸை கிளிக் பண்ணுறோம். தென் அதில் கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோல்டர் இதை கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வரும். ஓப்பன் ஆஃபீஸுக்கு கீழே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வரும். இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், இம்ப்ரெஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இன்னொரு வே இப்போ ஸ்டார்ட் மெனுவில் பின் பண்ணியிருந்தோம்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பின் பண்ணது. இதில் எதெல்லாம் பின் ஆகிருக்கு, இம்ப்ரெஸ் பின் ஆகிருக்கு, எக்ஸல் பின் ஆகிருக்கு. அதுக்கு மேலே என்னங்கிறது ஸ்க்ரீனில் தெரியல, இதெல்லாம் பின் ஆகிருக்கு. இப்போ நமக்கு ஸ்டார்ட் மெனுவில் ஏற்கனவே கிளிக் ஆயிருந்ததுன்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஒரு கிளிக் மட்டும் பண்ணோம்னா போதும், என்ன ஆகிடும், இம்ப்ரெஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போது இம்ப்ரெஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் என்ன இருக்குது, இந்த ஸ்க்ரீன் நிற்கும். இந்த ஸ்க்ரீன் தான் ஒரு விசார். இது என்னது, ப்ரெசன்டேஷன் விசார் நிற்கும். ப்ரெசன்டேஷன் விசார்
நிற்கும். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் விசார்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதில் உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எம்டி ப்ரெசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, தென் ஃப்ரம் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தென் ஃப்ரம் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் இருக்குது. இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி எம்டி ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நம்ம என்ன செய்வோம்னா எம்டி ப்ரெசன்டேஷன் ஸ்டைலை கிளிக் பண்ணுவோம். எம்டி ப்ரெசன்டேஷன் டைப்பு கீழே எம்டி ப்ரெசன்டேஷனை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெசன்டேஷனை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது எல்லாமே நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். அதாவது என்ன ஸ்டார்டிங், அதாவது ஜீரோ எதுவுமே இருக்காது, பிளைனாக இருக்கும். அதுலேருந்து க்ரியேட் பண்ண போகிறது தான் எம்டி ப்ரெசன்டேஷன்லேருந்து க்ரியேட் பண்ணுற மெத்தடு. அதுக்கடுத்து என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு எதை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன் விசார்டோட ஸ்டெப் 2 வந்து அப்பியர் ஆகும். ப்ரெசன்டேஷன் 2ஓட இந்த விசார்டோட ஸ்டெப்பு 2. இப்போ இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 1. நமக்கு என்னது இதாகும், இப்போ இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னையும் ஸ்டெப் 2 இந்த இடத்துல என்ன வந்துடும், ஸ்டெப் 2 வரும். இந்த ஸ்டெப் 2ல உள்ள என்னென்ன ப்ராசஸோ அதெல்லாம் வரும். ஸ்டெப் 2 வரும். இப்போ பார்ப்போம். இப்போ ஸ்டெப் 2 வந்துச்சு. ஸ்டெப் 2 இதில் நம்ம என்ன செய்வோம்னா செலக்ட் ஏ ஸ்லைட் டிசைன்லேருந்து உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 2 செலக்ட் ஏ ஸ்லைட் டிசைனில் 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷனில் ஒன்று வந்து என்னது ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட்ஸ், ஒன்று ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட்ஸ், இன்னொரு ஆப்ஷன் ப்ரெசன்டேஷன்ஸ், இன்னொரு ஆப்ஷன் ப்ரெசன்டேஷன்ஸ். இதில் ஏதாவது ஒரு சாய்ஸை நம்ம என்ன செய்வோம், சூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம்னா நமக்கு அதில் என்னென்ன இது இருக்குது, இன்ட்ரோடியூசிங் நியூ ஒரிஜினல், இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா ஒரிஜினல், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ப்ளூ பார்டர், ப்ளூ லைன்ஸ், இந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் உள்ள ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ், ஸ்லைட் டிசைனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸை நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணிக்குவோம். இதில் உள்ள ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் உள்ள சாய்ஸில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் உள்ள சாய்ஸை ஒன்றா சூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து இந்த ஒரிஜினல்னு சொல்கிறத தவிர வேறு எதையாவது ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். என்ன செஞ்சிடுவோம், கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒன்றை கிளிக் பண்ணிட்டோம், அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த செலக்ட் பண்ணது ஒரு ப்ரிவியூ வந்து நமக்கு என்ன ப்ரிவியூ பேனில் ஷோ ஆகும். ப்ரிவியூ பேனில் ஷோ ஆகும். நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கோமோ அதோட ப்ரிவியூ வந்து ப்ரிவியூ பேனில் ஷோ ஆகுதா. இப்போ அதுக்கடுத்து ஒரிஜினல் வந்து எம்டி பேக்ரவுண்டாக இருக்கும். ஒரிஜினல் வந்து எம்டி பேக்ரவுண்டாக இருக்கும். இப்போ இந்த 3 இதில் ஏதாவது ஒரு ப்ரீ டிஃபைன் ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதில் என்னென்ன இருக்குது, ஒரிஜினல், இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இதில் உள்ள ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சூஸ் பண்ணிவிட்டு ப்ரிவியூவை பார்க்கும். அந்த ஸ்லைட் டிசைனோட ப்ரிவியூ அதில் தெரியுது, ப்ரிவியூ விண்டோவில் தெரியுது. ஓகேயா. தென் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் என்ன இதில், அதுக்கடுத்து என்ன செய்வோம்னா அவுட்புட் மீடியம், ஒரிஜினலா, ஓவர் ஹெட் ஷீட்டா, பேப்பரா, ஸ்க்ரீனா, ஸ்லைடா, இந்த அவுட்புட் மீடியத்தில் எதை சூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து நமக்கு வந்து என்ன செய்கிறோம்னா இந்த ப்ரெசன்டேஷன் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிட்டோம். தென் ஸ்க்ரீன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா ஸ்டெப் 3 விசார்டோட ஸ்டெப் 3, இப்போ நம்ம ஸ்டெப் 2 இருக்கும், ஸ்டெப் 3 ஒர்க் ஆகும். ஸ்டெப் 3 வந்துடும். இதில் ஸ்லைடு டிரான்சிஷன் அதில் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் எஃபெக்டில் என்ன டிரான்சிஷன் வேணுங்கிறத சூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து ஸ்பீடு என்ன ஸ்பீடு வேணுங்கிறத சூஸ் பண்ணுறோம். மீடியம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஜென்ரலாக சூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து மீடியமை சூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னா கிரியேட்டை கிளிக் பண்ணுறோம். கிரியேட்டை கிளிக் பண்ணணும். நியூ ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். இதை மாதிரி வந்து நியூ ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நியூ ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும்.
அதுக்கடுத்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ டெம்ப்ளேட்டுங்கிறது என்னென்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டிசைன். இதில் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ணதை வந்து ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம், நமக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஃப்ரம் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணோன்னே நமக்கு என்ன செய்யணும்னா அவைலபிள் டெம்ப்ளேட்ஸை வந்து ஷோ பண்ணும். இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இதே மாதிரி என்ன செய்யும், லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் டெம்ப்ளேட்ஸை வந்து ஷோ பண்ணும். இப்போ அதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணிடுறோம். அந்த பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்லேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணது அது ப்ரிவியூவில் என்ன செய்யும், இப்போவும் போல் தெரியும். இதில் நமக்குள்ள ப்ரெசன்டேஷன் என்னதெல்லாம் இருக்குன்னா இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சூஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கிரியேட் கொடுத்துருவோம். தென் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணணும். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணணும். அல்லது விசார்டு வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷனை ஒரு லிஸ்ட்டில் சூஸ் பண்ணும். எக்ஸிஸ்டிங் இதில் லிஸ்ட்டில் அதிலேருந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கணும். அதை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்கணும். இப்போது இம்ப்ரெஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ப்ரெசன்டேஷன் விசார்டு வந்து வருது. இது வர வேண்டாம்னு நம்ம நினச்சோம்னா, இந்த ப்ரெசன்டேஷன் விசார்ட் வர வேண்டாம்னு நினச்சோம்னா இந்த டூ நாட் ஷோ விசார்டை வந்து செக் பண்ணிடணும். செக் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன செய்யாது, ஒவ்வொரு தடவையும் இம்ப்ரெஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் விசார்ட் வராது. அதே மாதிரி ப்ரீவியூ செக் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தா தான் நமக்கு என்ன வரும், ப்ரீவியூ தெரியும். இல்லைன்னா ப்ரிவியூ வந்து தெரியாது. அந்த டெம்ப்ளேட்டோட ஸ்லைட் டிசைன், ஸ்லைட் ட்ரான்சிஷன் எல்லா ப்ரிவியூவும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்துக்கிட முடியும் ப்ரிவியூ பாக்ஸில். இப்போ ப்ரிவியூ இல்லைன்னா, செக் பாக்ஸை செலக்ட் பண்ணலைன்னா ப்ரிவியூ தெரியாது. தெரிஞ்சதுன்னா டெம்ப்ளேட் என்ன மாதிரியான டெம்ப்ளேட்டு, அதோட ஸ்லைட் டிசைன் என்ன, அதோட ஸ்லைட் ட்ரான்சிஷன் என்ன, எல்லாமே எதில் வரும், ப்ரிவியூ பாக்ஸில் வரும். இப்போது இம்ப்ரெஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இம்ப்ரெஸை வந்து என்னென்னா சிஸ்டம் மெனுலேருந்தோ அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் குயிக் ஸ்டார்டர்லேருந்தோ நம்மளால் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இதில் போய் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டு. இல்லைன்னா நமக்கு ஓப்பனில் வந்து என்னென்ன இது இருக்குது இதுலேருந்தோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து நம்ம இதில் இருந்துட்டு என்ன செய்கிறோன்னா நியூ ஐக்கான் டூல் பாரில் உள்ள அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணோம்னா என்ன வரும், ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் ப்ரெசன்டேஷனை கொடுத்தும் என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கும் போதும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும் போது பண்ணிக்கலாம், ட்ராயிங்கில் இருக்கும் போது பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் டாக்குமெண்ட்லேருந்தும் நம்மளால் என்ன செஞ்சுக்கிற முடியும், இம்ப்ரெஸை ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். இந்த ட்ராப் டவுன் வந்து ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணிடுறோம். தென் இது ஃபைலு, நியூவு, ப்ரெசன்டேஷன் சூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைலை கிளிக் பண்ணுவோம், நியூவை கிளிக் பண்ணுவோம், அடுத்து ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போது ஓப்பன் ஆகிடும் ப்ரெசன்டேஷன். இப்போ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, மெயின் இம்ப்ரெஸ் விண்டோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். 3 பார்ட்ஸ் மெயின் பார்ட் வந்து, ஒன்று வந்து ஸ்லைட்ஸ் பேன், ரெண்டாவது வந்து ஒர்க் ஸ்பேஸு, மூணாவது டாஸ்க் பேன். இதில் இது ஸ்லைட்ஸ் பேன், இதுதான் ஸ்லைட்ஸ் பேன். இதை மாதிரி எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்டாகி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஃபுல் வியூ பார்த்தோம்னா இதை மாதிரி இருக்கும், ஃபுல் வியூ. தென் வந்து டாஸ்க் பேன் அல்லது சைட் பார், இப்போ ஃபுல் வியூ பார்த்தோம்னா இதை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நிறைய டூல் பார்ஸ் வந்து இம்ப்ரெஸில் உண்டு. அந்த ஒவ்வொரு டூல் பார்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும், டிஸ்பிளே பண்ணணும் அல்லது ஹைட் பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ப்ரெசன்டேஷனை இப்போ என்ன செய்யலாம், டிஸ்பிளே பண்ணலாம், ஹைடும் பண்ணலாம். இப்போ எப்படி ஹைட் பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து வியூவை கிளிக் பண்ணி டூல் பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய டூல் பாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோ அதெல்லாம் என்ன அர்த்தம், டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதில் எதெல்லாம் டிக் இல்லையோ அதெல்லாம் ஹைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹைட் ஆகிருக்கிறத கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா அது ஹைட் ஆகிடும். இப்போ ஸ்லைட் பேன்ஸை அல்லது டாஸ்க் பேனை வந்து வியூவிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா, ஸ்லைட்ஸ் பேன்ஸை அல்லது டாஸ்க் பேனை வியூவிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா
அதில் உள்ள க்ளோஸ் ஆப்ஷன் இதில் உள்ள க்ளோஸ் ஆப்ஷனை கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை மெனுவில் போயும் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். மெனுவில் போயும் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா வியூவில் போய் ஸ்லைட் பேன் அல்லது வியூவில் போய் சைட் பார். இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணி டாஸ்க் பண்ணியும் என்ன செஞ்சுக்கலாம், ஹைடோ ஷோவோ என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். டிக் மார்க் இருந்ததுன்னா ஷோ ஆகிருக்கிறதோ, அதுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும், ஹைட் ஆகிடும். இப்போ ஸ்லைட் பேனை பற்றி பார்ப்போம். ஸ்லைட் பேனில் வந்து தம்ப்நெயில் பிக்சர்ஸ், ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனோட தம்ப்நெயில் பிக்சர்ஸ் என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ ஸ்லைடில் அந்த ஆர்டரில் இருக்கும். இந்த ஆர்டரை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் என்ன தெரியும், ஸ்லைட்ஸ் பேனில் வரிசையாக ஸ்லைட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் வந்து எந்த ஸ்லைடை கிளிக் பண்ணுறோமோ அந்த ஸ்லைடு வந்து ஒர்க் ஸ்பேஸில் வந்துடும். அந்த ஸ்லைடு வந்து எங்கே வந்துடும், ஒர்க் ஸ்பேஸில் வந்துடும். அந்த ஒர்க் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லைடில் நம்ம என்னென்ன சேஞ்ச் வேணுமோ, என்னென்ன இன்சர்ட் பண்ணணுமோ, என்ன செய்யணுமோ, அந்த பர்டிகுலர் ஸ்லைடில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிப்போம். இப்போ இது போக வந்து மோர் தென் ஒன் ஸ்லைடை வச்சு ஸ்லைட் பேனில் என்னென்ன பண்ணலாம், நியூ ஸ்லைட்ஸை ஆட் பண்ணலாம். நியூ ஸ்லைடு எங்கே ஆட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு கீழே ஆட் ஆகும். ஒரு ஸ்லைடை வந்து என்ன செய்யலைன்னா ஹைட் பண்ணி வைக்கலாம். ஹைட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்லைட் ஷோவில் வராது. எதில் வராது, ஸ்லைட் ஷோவில் வராது. மற்றபடி நமக்கு ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அதில் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்லைட் ஷோவில் அது மட்டும் எதை ஹைட் பண்ணியிருக்கோமோ அது என்ன ஆகிடும், ஸ்கிப் ஆகிடும். அது கண்ணுக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஸ்லைடை என்ன செய்யலாம், டெலீட் பண்ணலாம். வேண்டாம்னா பெர்மனண்டாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லைடுக்கு வேற நேம் கொடுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கண்டென்ட்டில் உள்ள ஸ்லைடை இன்னொரு இதுக்கு காப்பி பண்ணலாம் அல்லது மூவ் பண்ணலாம். அதாவது என்னென்னா காப்பி பேஸ்ட்டு கட்டு இது எல்லாமே என்ன செய்யலாம், நம்ம பண்ணிக்கலாம். இது போக ஸ்லைட் டிரான்சிஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லைட் டிரான்சிஷன் வந்து ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் பண்ணலாம், செலக்ட் பண்ண அல்லது செலக்ட் பண்ண ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ்க்கும் என்ன செய்யலாம், பண்ணலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்லைடை ப்ரெசன்டேஷனில் வந்து ப்ரெசன்டேஷனோட ஆர்டர், ஸ்லைட்ஸோட ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லைடோட டிசைனை வந்து என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதில் வந்து அந்த விண்டோ வந்து ஒரு ஓன் டிசைன் இல்லை, ஒரு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணோம், அதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸுக்கு வந்து லே அவுட்டை ஒன்று போல மொத்தமாக ஒரு செட் ஆஃப் ஸ்லைட்ஸுக்கு ஒரு 10 ஸ்லைடுக்கு ஒன்று போல என்ன செய்யலாம், லே அவுட்டை சேஞ்ச் பண்ணலாம். இந்த லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு லே அவுட் செக்ஷனு, டாஸ்க் பேனில் உள்ள லே அவுட் செக்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த டாஸ்க் பேன் வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குது. டாஸ்க் பேனில் 5 செக்ஷன் இருக்குது. மாஸ்டர் பேஜஸ், லே அவுட், டேபிள் டிசைன், கஸ்டம் அனிமேஷன், அடுத்து ஸ்லைட் டிரான்சிஷன் அப்படின்னு 5 செக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் டாஸ்க் பேனில் உள்ள 5 செக்ஷன்ஸு. இன்னொரு பார்த்தோம்னா மாஸ்டர் பேஜஸ், லே அவுட், டேபிள் டிசைன், கஸ்டம் அனிமேஷன், ஸ்லைட் டிரான்சிஷன். இப்போ ஒவ்வொரு அந்த 5 செக்ஷன்ஸையும் ஒன்று நான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பேஜஸ் இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுப்போம்னா ப்ரெசன்டேஷனோட ஸ்டைலை, அந்த பேஜ் ஸ்டைல் வந்து என்னங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இது வந்து ப்ரீ பேக்கேஜ் மாஸ்டர் பேஜஸும் இருக்குது. அது ஸ்லைட் மாஸ்டர்ஸ் ஏற்கனவே என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்லைட் மாஸ்டரை ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டிஃபால்ட் வந்து பிளாங்க், டிஃபால்ட் பேக்கேஜ் ப்ரீ பேக்கேஜ் மாஸ்டர் ஸ்லைட் வந்து டிஃபால்ட் வந்து பிளாங்க்கு, இதுதான் பிளாங்க்கு. தென் மற்றதுக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு டிஃபால்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்கும். நீங்கள் நம்ம பார்த்தோம்னா பின்னாடி பார்த்தோம்னா தெரியுது. அதில் நெக்ஸ்ட் வந்து லே அவுட்டில் வந்து ப்ரீ பேக்கேஜ் லே அவுட்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம நியூவாக என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஒன்றுலேருந்து நம்ம மாடிஃபை பண்ணி நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒன்றை சூஸ் பண்ணி அதில் வந்து மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம புதுசாக கஸ்டம் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ நம்ம புதுசாக ஏற்கனவே இருக்கிற லேஅவுட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையான தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் அந்த லேஅவுட்டையே கஸ்டம் லேஅவுட்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கடுத்து டேபிள் டிசைனில் பார்த்தோம்னா டாஸ்க் பேனில் உள்ளதில் டேபிள் ஸ்டைல், நிறைய ஸ்டாண்டர்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டேபிளோட அப்பியரன்ஸை என்ன செய்யலாம், மாடிஃபை பண்ணலாம். இதில் வந்து என்ன செய்ய முடியும்னா ஸ்பெசிஃபிக் ரோஸை வந்து ஹைட் பண்ணலாம்,
ஸ்பெசிஃபிக் காலத்தை ஹைட் பண்ணலாம், பேண்டட் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம், ரோஸுக்கு காலமுக்கு, இதெல்லாமே நம்ம பண்ணலாம். இப்போ கஸ்டம் அனிமேஷன் வந்து அதில் வந்து என்ன இருக்குன்னா நிறையா அனிமேஷன்ஸ், அதில் என்ன இருக்கும், நிறையா அனிமேஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம எதையாவது ஒன்று செஞ்சுக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்லைடுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷனை வந்து என்ன செய்யலாம், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு, ஒரு ஸ்லைடில் உள்ள பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லைட் ட்ரான்சிஷன். இதில் வந்து நோ ட்ரான்சிஷன் முதந்து கொண்டு மற்றது எல்லாம் நிறையா லிஸ்ட் ஆகிருக்கும். வைப் அப்பு, வைப் ரைட்டு, வைப் லெஃப்ட்டு, இதை மாதிரி நிறையா லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கடுத்து ஸ்லைடு ஸ்பீடு, மீடியம், ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன். ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன்னா எவ்வளோ நேரம் அந்த ஸ்லைடு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், எவ்வளோ நேரம் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லும், எவ்வளவு நேரம் தெரியணுங்கிறத சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளது. இன்னொன்று வந்து மேனுவல் ட்ரான்சாக்ஷன். நம்ம மவுஸை கிளிக் பண்ணும்போது தான் என்னாகும், மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அதுக்கடுத்து டைட்டில் பார், இது டைட்டில் பார். நெக்ஸ்ட்டு மெனு பார், இது மெனு பார். அடுத்து டூல் பார், இது டூல் பார், எல்லா டூல்ஸ் இருக்கும். அடுத்து ரூலர், ஸ்கேல் இருக்கும். தென் ஸ்கால் பார், ஸ்கால் பண்ணுறது, ஹாரிசான்டல் ஸ்கால் பார், வெர்டிக்கல் ஸ்கால் பார், 2 ஸ்கால் பார். இதெல்லாம் ஒரு விண்டோ எலமெண்ட்ஸ், இம்ப்ரெஸில் உள்ள விண்டோ எலமெண்ட்ஸ். தென் வியூ பட்டன்ஸு. வியூ பட்டனில் வந்து ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். இதில் மொத்தம் 5 டேப்ஸ் இருக்கும். 5 டேப்ஸ்: நார்மல், அவுட்லைன், நோட்ஸு, ஹேண்ட் அவுட்டு, ஸ்லைட் சார்ட்டர். இந்த இருக்கா 5 டேப்ஸ் இருக்கும். இதை நம்ம காமனாக என்ன சொல்லுவோம்னா வியூ பட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை காமனாக வியூ பட்டன்ஸ்னு சொல்லுவோம். தென் வந்து விண்டோ எலமெண்ட்ஸு. ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன இருக்குது, ஸ்டேட்டஸ் பாருங்கிறது ஒரு விண்டோ எலமெண்ட், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து விண்டோவோட பாட்டமில் இருக்கும். இந்த கீழே இருக்கிறது தான் என்னது, ஸ்டேட்டஸ் பார். இதுதான் ஸ்டேட்டஸ் பார். இதில் வந்து கரண்ட் ஃபைலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கும். எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்குது, என்ன மாஸ்டர் பேஜ் யூஸ் பண்ணுறோம், இதோட பொசிஷனில் என்னென்ன இருக்குது, என்ன எது, எவ்வளோ ஸ்கேல் பண்ணியிருக்கோம், இதை மாதிரி கரண்ட் ஃபைலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கும். இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இந்த ஸ்டேட்டஸ் பாரை வியூ பண்ணுறதுக்கு, ஹைட் பண்ணுறதுக்கு என்னென்னா மெனு பாரில் போய் வியூவை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பார், மெனு பாரில் போய் வியூவில் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் பார். டிக்கு இருந்ததுன்னா ஷோ ஆகிருக்கணும், இன்னொரு கிளிக் பண்ணோன்னா ஹைட் ஆகிடும். ஹைட் ஆகிருந்தால் ஷோ பண்ணிக்கலாம், ஷோ ஆகிருந்தால் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து நேவிகேட்டரில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் என்ன இருக்கும், ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் தெரியும். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட் 1 இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைட்லையும் என்னென்ன இருக்கோ அவ்வளவுமே அதில் தெரியும். இதில் வந்து என்ன இதாகுதுன்னா, அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் வேயாக இந்த நேவிகேட்டர் யூஸ் ஆகுது. நேவிகேட்டரை வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா டிஸ்பிளே பண்ணிக்கலாம், டிஸ்பிளே ஆகிருந்ததுன்னா அதை என்ன செய்யலாம், ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நேவிகேட்டர் விண்டோ, ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் உள்ள நேவிகேட்டர் விண்டோவை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, ஏன்னா நமக்கு ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஹைட் ஆகிடும். இது வந்து சப்போஸ் இந்த ஐக்கான் மாதிரி மேலே தூக்கி இருந்ததுன்னா ஹைட் ஆகிருக்கு மாத்திரம். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், நேவிகேட்டர் வந்து வந்துடும். இல்லைன்னா மெனுவில் போய் வியூவில் போய் நேவிகேட்டர் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் Ctrl Shift F5 இந்த ஷார்ட்கட் கொடுத்தோம்னா நேவிகேட்டர் என்ன ஆகிடும், டிஸ்பிளே ஆகிடும். தென் நேவிகேட்டர் வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3 கொடுக்காம நேம் கொடுத்தோம்னா, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னெல்லாம் பிக்சர் ஸ்ப்ரெட்ஷீட்டில் உள்ளது, அதில் உள்ள எல்லாமே என்னது தான், ஆப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நேம்ஸ் வந்து நம்ம ஸ்லைட் 1, ஆப்ஜெக்ட் 1, பிக்சர் 1ன்னு கொடுக்காம நம்ம மீனிங்ஃபுல் நேம் கொடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து ஒர்க் ஸ்பேஸில் 5 டேப்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். நார்மல், அவுட்லைன், நோட்ஸு, ஹேண்ட் அவுட்டு, ஸ்லைட் சார்ட்னு. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், வியூ பட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நிறைய டூல் பாஸ் இருக்குது. அதை வந்து ஸ்லைட் கிரியேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஷோ ஹைடுக்கு வந்து வியூவில் உள்ள டூல் பாஸை கொடுப்போம். இதில் டிக் மார்க் இருக்கிறது எல்லாமே ஷோ ஆகிருக்கும், டிக் மார்க் இல்லாதது ஷோ ஆகாமல் இருக்கும். தென் வந்து ஒர்க் ஸ்பேஸ்
இது ஆக்சுவல் ஒர்க் ஸ்பேஸ் செக்ஷன் வந்து வியூ பட்டனுக்கு கீழே இருக்கும். வியூ பட்டனுங்கிறது நார்மல், அவுட்லைன், நோட்ஸு, ஹேண்ட் அவுட்டு, ஸ்லைட் ஷார்ட்டர். இதுதான் ஒர்க் ஸ்பேஸு. இது வியூ பட்டன்ஸு. இந்த வியூ பட்டன்ஸுக்கு கீழே இருக்கிறது தான் எனது ஆக்சுவல் ஒர்க் ஸ்பேஸு. இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம என்ன செய்வோம்னா ஸ்லைடோட நிறைய பார்ட்ஸை அசம்பிள் பண்ணி வைக்கும். இப்போ இதில் ஒவ்வொரு வியூவும் ஒரு சர்டன் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை மாதிரி டிசைன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நார்மல் வியூ பார்த்தோம்னா இந்த நார்மல் வியூ வந்து இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின் வியூ. நார்மல் வியூவில் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இதில் தான் நம்ம என்ன செய்வோம், ஃபார்மட் பண்ணுவோம், ஸ்லைடை டிசைன் பண்ணுவோம், அதே மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம், கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம், அனிமேஷன் எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணுவோம். அவுட்லைன் வியூவில் வந்து டாபிக் டைட்டில்ஸு புல்லட்டல் லிஸ்ட்ஸாக கொடுத்துருப்போம். நம்பர் லிஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்ன இருக்கும், டாபிக் டைட்டில்ஸ் இருக்கும், புல்லட்டல் லிஸ்ட்டாக, நம்பர் லிஸ்ட்டாக இருக்கும். இந்த அவுட்லைன் ஃபார்மெட்டில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அவுட்லைன் ஃபார்மெட்டில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுனா ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸ்லைட்ஸோட ஆர்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, டைட்டில் ஹெட்டிங்கை எடிட் பண்ணுறதுக்கு, நியூ ஸ்லைட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லைன் வியூ யூஸ் பண்ணுவோம். தென் நோட்ஸ் வியூ வந்து நோட்ஸ் ஸ்லைடில் வந்து நோட்ஸ் கொடுப்போம். அதாவது ப்ரெசென்டர் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்லைட் மட்டும் தெரியும். இந்த நோட்ஸ் வந்து அது யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது சில ஹிண்ட்ஸை அதில் கொடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அதில் உள்ள நோட்ஸு. இந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனில் என்ன செய்யாது, இது தெரியாது. அடுத்து ஸ்லைட் ஷார்ட் வியூ. இதில் எல்லா ஸ்லைடும் தம்ப்நெயிலாக ஷோ ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்லைட் ஷார்ட் வியூ யூஸ் பண்ணி ஸ்லைட்ஸோட ஆர்டரை மாற்றுவோம். டைம்டு ஸ்லைட் ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் உள்ள ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு உள்ள டிரான்சிஷனை இதில் கொடுப்போம். அதுக்கடுத்து ஹேண்ட் அவுட் வியூ. இது வந்து ஹேண்ட் அவுட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்லைடை வந்து ஹேண்ட் அவுட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேண்ட் அவுட் வியூவில் வந்து ஒரு ஸ்லைடில், அதாவது அந்த லே அவுட்டில் மொத்தம் எத்தனை ஸ்லைடு ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக தெரியும். இதில் எத்தனை ஸ்லைடு தெரியணும்னா 1, 2, 3, 4, 6, 9 வந்து தெரியும். இது டாஸ்க் பேனில் உள்ள லே அவுட்டில் இருந்து எடுத்துப்போம். இந்த இதில் வந்து தம்ப்நெயிலை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியும், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இப்போ நார்மல் வியூவில் எப்படி ஒரு ஸ்லைடை வந்து டிசைன் ஏரியாவுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2 வேலை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன செய்யலாம்னா ஸ்லைட் பேன்லேருந்து அந்த தம்ப்நெயிலை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடும். இன்னொன்று வந்து நேவிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நேவிகேட்டரை யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், நேவிகேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம், கிளிக் பண்ணோன்னு நேவிகேட்டர் ஓப்பன் ஆகிடும். அல்லது Ctrl Shift F5 யூஸ் பண்ணுறோம், கொடுத்தோடனே நேவிகேட்டர் இதில் வந்துடும். இதில் ஸ்லைட்ஸாக லிஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடை நேவிகேட்டர் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ஒர்க் ஸ்பேஸுக்கு அது வந்துடும். இப்போ அவுட்லைனில் வந்து எல்லா ஸ்லைட்ஸும் நம்பர் சீக்வன்ஸில் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நேராக ஒரு டெக்ஸ்ட்டு இருக்கும். ஸ்லைட் நேம் வந்து அதில் இருக்காது. இப்போ இந்த அவுட்லைன் வியூவுக்கு வந்து 2 பர்பஸ் இருக்குது. டெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து சேஞ்சஸை மேக் பண்ணுறது, டெக்ஸ்ட்டில் உள்ள இதில் ஸ்லைடில் உள்ள டெக்ஸ்ட்டில் சேஞ்சை மேக் பண்ணுறதுக்கு. அதில் வந்து என்ன செய்யலாம்னா ஆட் பண்ணலாம். நார்மல் வியூவில் மாதிரியே என்ன செய்ய முடியும், டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். நார்மல் வியூவில் உள்ள மாதிரியே பேராகிராஃபை என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். ஃபார்மட்டிங் டூல் பார்லேருந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் டூல் பாரில் உள்ள மூவ் அப்பு மூவ் டவுனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூவ் அப்பு மூவ் டவுன் ஆரோ பட்டன்ஸ் இருக்குல்ல, இதில் டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் டூல் பாரில் மூவ் அப்பு, இது மூவ் டவுன், இது யூஸ் பண்ணி செலக்டட் பேராகிராஃபை அந்த ஸ்லைடுக்குள்ளே மேலே கீழே நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிற முடியும், கொண்டு வந்துக்கிட முடியும். அதுக்கடுத்து அவுட்லைன் லெவல் பேராகிராஃபில் உள்ள அவுட்லைன் லெவலில் ஒரு பேராகிராஃபோட அவுட்லைன் லெவலை என்ன செய்ய முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ப்ரொமோட் டிமோட் பண்ணலாம். நம்ம பேராகிராஃபில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ பட்டனை யூஸ் பண்ணி
ப்ரொமோட்டோ டிமோட்டோ பண்ணிக்கலாம். இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இது லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ வந்து டிமோட் பண்ணுறதுக்கு. அப்போ பேராகிராஃபோட லெவல் வந்து அவுட்லைனில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த 4 காம்பினேஷனை யூஸ் பண்ணி பேராகிராஃபில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். இந்த 4 அப், இது பேராகிராஃபுக்குள்ள லெஃப்ட் ரைட்டு, இது அப்பு டவுனு. இந்த 4 காம்பினேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செஞ்சுக்கிற முடியும், அவுட்லைன் லெவலில் பேராகிராஃபை மூவ் பண்ணிக்கிற முடியும், அதோட லெவலை. தென் செகண்ட் பர்பஸ் வந்து கம்பேரிங் த ஸ்லைட்ஸ் வித் அவுட்லைன். இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு ஸ்லைடு வேணும்னா அதை டைரெக்டாக என்ன செய்ய முடியும், அவுட்லைன் வியூவில் போய் கிரியேட் பண்ணலாம், அல்லது நார்மல் வியூவில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அவுட்லைன் வியூவுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட முடியும். அதுக்கடுத்து கரெக்டான ஆர்டரில் போய் பிளேஸ் பண்ணிக்கிற முடியும். ஸ்லைடை வந்து என்ன செஞ்சுக்கிற முடியும், கரெக்டான பிளேஸில் போய் மூவ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்லைட் ஐக்கானில் போய் என்ன செய்யணும், கிளிக் பண்ணுறோம். ஸ்லைடில் போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு எங்கே வேணுமோ, இப்போ இந்த 2 வந்து கீழே வேணும்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே வந்து விட்டுருணும். அப்போ இது செகண்ட் ஆகிடும், இது தேர்டாக மாறிடும். நோட்ஸ் வியூவில் போய் நோட்ஸை ஆட் பண்ணுவோம். எப்படி ஆட் பண்ணணும்னா, நோட்ஸ் டேப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடும். ஃபஸ்ட்டு நோட்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிடும். கிளிக் பண்ணோன்னு ஸ்க்ரீன் இப்படி வந்து நிற்கும். தென் எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடில் போய் கிளிக் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். அது வந்து எங்கே வந்துடும், ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்துடும். அல்லது ஸ்லைட் நேவிகேட்டரில் கொடுத்தும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துடும் அந்த ஸ்லைடு. அந்த ஸ்லைடுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் கிளிக் டு ஆட் நோட்ஸுங்கிற இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனேயும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம், நோட்ஸை டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது உள்ள நோட்ஸை டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நோட்ஸை வந்து ரீசைஸ் பண்ண முடியும். அந்த க்ரீன் ரீசைசிங் ஹேண்டில்ஸ் இருக்கா, க்ரீன் கலரில், இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்டரை வந்து சின்னதாகவோ பெருசாகவோ ஆக்கிக்கிட முடியும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடணும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். தென் டெக்ஸ்ட் ஸ்டைலில் உள்ள நோட்ஸுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம். F11 கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். தென் வந்து ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ. இதில் வந்து எல்லா ஸ்லைட்ஸோட தம்ப்நெயில்ஸ் வந்து இருக்கும். எல்லா ஸ்லைட்ஸோட தம்ப்நெயில்ஸு இதில் வந்து குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸில் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஒரு ஸ்லைடை வச்சுனாலும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஸ்லைடுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது குரூப் ஆஃப் ஸ்லைடுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் எத்தனை ஸ்லைட் ஷார்ட்டர் வியூவில் எத்தனை நம்பர்ஸ், எத்தனை ஸ்லைட்ஸ் தெரியணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்லைட்ஸ் தெரியணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வியூ மெனுவில் வியூவை கிளிக் பண்ணணும். தென் டூல் பாஸு, தென் ஸ்லைட் வியூ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுங்கிறது அதில் தெரியும். மேக்ஸிமம் எத்தனை ஸ்லைடு வரைக்கும் பண்ணலாம், 15 ஸ்லைடு வரைக்கும் கொடுக்கலாம். 1 2 3 4ன்னு 15 ஸ்லைட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கும். கொடுத்து எத்தனை ஸ்லைட்ஸ் ஓரளவுக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுங்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரிமூவ் பண்ணணும்னா அதே மாதிரி தான், வியூவை கிளிக் பண்ணணும், தென் டூல் பாஸு, தென் ஸ்லைட் வியூ. விண்டோ என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போது ஸ்லைட் ஷார்ட்டர் வியூவில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணுறோம். அடுத்து கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு வேறு எந்தெந்த ஸ்லைடெலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணுறோம். அதுக்கடுத்து எது லாஸ்ட் ஸ்லைடோ அதை கிளிக் பண்ணுறோம். இதில் கண்டினியூஸாக மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்லேருந்து எந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டையும் 5த்தையும் கிளிக் பண்ணோம், ஃபஸ்ட்லேருந்து 5th, 7த்தையும் 10த்தையும் கிளிக் பண்ணோம், 7 8 9 10 எல்லாமே செலக்ட் ஆகிடும். தென் கர்சரை யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணணும், லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு கர்சரை என்ன செய்யணும், லாஸ்ட் இது வரைக்கும் ட்ராக் பண்ணணும். பண்ணோம்னா கர்சரை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்லைட் ஷார்ட்டர் வியூவில் வந்து அப்போ வந்து ஒரு டேஷ் அவுட்லைன் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து டேஷ்டு அவுட்லைன் ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். டேஷ் திக் பிளாக் பார்டரில் நம்ம செலக்ட் ஆனது தெரியும். அதுக்கடுத்து இந்த ரெக்டாங்கிள் எதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோமோ அதில் எல்லாத்துலேயுமே அதை மாதிரி வந்துடும். அதாவது இந்த
இதில் இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோமோ அதெல்லாம் வந்துடணும். இப்போ எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸை மூவ் பண்ணுங்கிறத பார்ப்போம். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணாததுலாம் அந்த கலர் இல்லை பார்த்தீங்களா, இதெல்லாம் செலக்ட் பண்ணாத ஸ்லைட்ஸு. இதில் மட்டும் பாருங்க 1 2 3 4 இந்த 4 ஸ்லைட்ஸும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேயா, இதை என்ன செய்கிறோம், அதை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணுறோம். ஒரு வெர்டிகல் பிளாக் லைன் அப்பியர்ஸ் வந்து வரும், அது வருதா, இது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போயிட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறோம். எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போயிட்டு விட்டுறோம். 4 செலக்ட் ஆகிக்குங்கிறதுக்காக 4ங்கிறது இண்டிகேஷனுக்கு. இப்போது இந்த மூவ் பண்ணுறது வந்து ஸ்லைட் ஷேட்ஸ், இந்த இது வந்து இந்த ஸ்லைட் ஷேட்டர் வியூவில் ஸ்லைட் பேனலில் வச்சு ஒர்க் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்லைட் ஷேட்டர் வியூவில் வந்து ஒரு ஸ்லைடுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்கிறோம்னா, வச்சுட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணுறோம். ஒரு பாப்அப் மெனு வந்து வரும். ஒரு பாப்அப் மெனு வரும். எந்த சைடில் வச்சுட்டு கிளிக் பண்ணாலும் ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் ஆட் ஏ நியூ ஸ்லைடு கொடுத்தோம்னா, ஒரு நியூ ஸ்லைடு ஆட் பண்ணணும், இப்போ இந்த ஒன்றுக்கு அடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ ஸ்லைடு கொடுப்போம். இந்த செலக்டட் ஸ்லைடு இப்போ 5th ஸ்லைடில் இருந்துட்டு கிளிக் பண்ணோம்னா 6th ஸ்லைடாக ஆட் ஆகும் நியூ ஸ்லைடு. ஒரு ஸ்லைடை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். இது கொடுத்தோம்னா இந்த ஸ்லைடு என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். ஸ்லைடை ரீநேம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்லைடோட லே அவுட்டை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். தென் ஸ்லைட் டிரான்சிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் டிரான்சிஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்லைட் டிரான்சிஷன் வந்து ஒரு ஸ்லைடுக்கு பண்ணலாம் அல்லது நிறைய ஸ்லைடுக்கும் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும், என்ன டிரான்சிஷன் வேணுமோ அந்த டிரான்சிஷனை கொடுத்துருவோம். இப்போ மோர் தென் 1 ஸ்லைடுக்குனா குரூப் ஆஃப் ஸ்லைடை சூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், டிசையர் டிரான்சிஷனை கொடுத்துடணும். தென் வந்து ஹைட் பண்ணணும்னா ஹைட் ஸ்லைடு கொடுத்துடணும். ஹைட் பண்ணோம்னா ஸ்லைடு இருக்கும், நம்ம எதில் நார்மல் வியூவில், அவுட்லைன் வியூவில், நோட்ஸ் ஹேண்ட் அவுட் வியூவில் பார்க்கும்போது இருக்கும். ஆனால் ஸ்லைட் ஷோவில் மட்டும் வராது. ஸ்லைடை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காப்பியோ கட்டோ பண்ணோம்னா அதுக்கடுத்து என்ன செஞ்சுக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பியோ கட்டோ கொடுத்தா தான் நமக்கு பேஸ்ட் ஐக்கானே வரும். தென் ஹேண்ட் அவுட் வியூவில் வந்து பிரிண்டட் ஹேண்ட் அவுட்டுக்காக என்ன செய்யலாம், லே அவுட்டை செட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் அவுட் டேபை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் லே அவுட்டு என்ன லே அவுட்டு டாஸ்க் பேனில் லே அவுட் வரும், அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தோம்னா எத்தனை ஸ்லைட்ஸ், ஒரு பேஜுக்கு எத்தனை ஸ்லைட்ஸுங்கிறது தெரியும். 1 ஆக்கலாம், அல்லது 2 ஆக்கலாம், அல்லது 3 ஆக்கலாம், அல்லது 4 ஆக்கலாம், அல்லது 6 ஆக்கலாம், அல்லது 9 ஆக்கலாம். இப்போ ஒரு ஹேண்ட் அவுட்டை எப்படி பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ ஸ்லைட் ஷார்ட்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது என்ன செஞ்சிட்டோம், ஒரு குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுக்கும், அல்லது Ctrl P ப்ரெஸ் பண்ணணும். பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து வரும். இப்போ ஹேண்ட் அவுட்டை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன ஹேண்ட் அவுட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இதில் வந்து டாக்குமெண்ட்டில் போய் ஸ்லைட்ஸ்னால் ஸ்லைடை பிரிண்ட் பண்ணணும், ஹேண்ட் அவுட்னா ஹேண்ட் அவுட்டை பிரிண்ட் பண்ணணும், நோட்ஸ்னால் நோட்ஸை பிரிண்ட் பண்ணணும், அவுட்லைன்னா அவுட்லைனை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஹேண்ட் அவுட்டை பிரிண்ட் பண்ணதுனா ஹேண்ட் அவுட்டை சூஸ் பண்ணுவோம். தென் பிரிண்ட் கொடுக்கும், பிரிண்ட் ஆகிடும், ஹேண்ட் அவுட் வந்து பிரிண்ட் ஆகிடும். தென் ஜென்ரலாக வந்து நமக்கு சேவ் பண்ணாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி என்ன செஞ்சுக்கணும், சேவ் பண்ணிப்போம். இப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ ரெக்கவரி இதுக்காக நம்ம டூல்ஸில் போய் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்னென்னா ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் லோட் சேவில் ஜென்ரல் கொடுத்துரும். அதில் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவரி இதை என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணிட்டு அதில் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நேரத்துக்கு, எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதாவே சேவ் ஆகும். அப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும்,
அவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்மளுடைய டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். அப்போ இப்போ வேறு எதுவும் நமக்கு ஜென்ரலாக பவர் போனாலோ அல்லது ஸ்ட்ரக் ஆகி வெளியே வந்தாலோ நமக்கு வந்து நம்ம சேவ் ஆனது அந்த லாஸ்ட்டாக எப்போ சேவ் ஆச்சோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்லைடு வந்து நார்மலாக வந்து ஒரு டைட்டில் ஸ்லைடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா லே அவுட்டை டிசைட் பண்ணணும். நம்மளோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி லே அவுட்டை என்ன செய்யறோம், டிசைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ரீ பேக்கேஜ் லே அவுட் செக்ஷனில் உள்ள லே அவுட்டை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ சூட்டபிள் லே அவுட் வந்து ஜென்ரலாக டைட்டில் ஸ்லைடாக ஜென்ரலாக, அல்லது டைட்டில் அண்ட் கண்டென்ட்டாக இருக்கும், அல்லது டைட்டில் வித் 2 கண்டென்ட், அல்லது டைட்டில் ஒன்லி. இதை மாதிரி நிறையா லே அவுட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கோ, சூஸ் பண்ணிக்குவோம். லே அவுட் செக்ஷன்லேருந்து ஒரு லே அவுட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். அதை எப்படி சூஸ் பண்ணணும்னா அதில் கிளிக் பண்ணோம்னா அது சூஸ் ஆகிடும். அதை கிளிக் பண்ணோடனே அது வந்து என்ன ஆகிடும், ஒர்க் ஸ்பேஸில் அப்பியர் ஆகிடும். ஒர்க் ஸ்பேஸில் அது வந்துடும். எதை சூஸ் பண்ணிக்கோமோ அது வந்துடும். இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணிக்கோம் அது வந்துடுச்சு. அதுக்கடுத்து டைட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளிக் டு ஆட் டைட்டில் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம்னா டைட்டில் வந்து டைப் பண்ணலாம். உடனே கசவு இதில் என்ன செய்வோம், டைட்டில் டைப் பண்ணிடுவோம். இதில் டைப் பண்ணிடுவோம். தென் வந்து ஃபார்மட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். F11 கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணோன்னே ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மட்டிங் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் கிளிக் டைட்டில் அல்லது ரைட் கிளிக் டைட்டில் ரைட் கிளிக் பண்ணுறோம். ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம், என்ன வேணுமோ மாடிஃபை பண்ணிக்கலாம். தென் வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து டைட்டில் ஸ்லைட் லேஅவுட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு எங்கள் அசம்ஷனில் நம்ம பண்ணுறோம். ஒரு சப்டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார்மட்டிங் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கொடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி கொடுத்து பண்ணிக்க வேண்டியது. இப்போது இந்த ப்ரீபேக்கேஜ் லேஅவுட்டோட நேம் தெரியலைன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், டூல் டிப் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். டூல் டிப்பு, இந்த டூல் டிப்புங்கிறது நம்மளுடைய அந்த ஐக்கானுக்கு மேலே அந்த கர்சருக்கு மேலே போனோடனையும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கர்சரை வந்து நம்ம அந்த ஐக்கானில் பொசிஷன் பண்ணோடனையுமே நமக்கு ஒரு எல்லோ கலர் இதில் சின்னதாக ஒரு மீனிங் வந்து கொடுக்கும். இப்போ இந்த கொடுக்குதா டைட்டில் பார் கண்டென்ட் அப்படின்னு, இதை கிளிக் இங்கே ஐக்கானை கொண்டு போகணுன்னு இது டைட்டில் அண்ட் கண்டென்ட். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த ரெக்டாங்கிளில் இப்போது இதை வந்து இந்த டூல் டிப்பை எனேபிள் பண்ணலாம் அல்லது டிசேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணணும்னா எங்கே போகணும்னா டூல்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் போனோடனையும் அதில் போய் ஓப்பன் ஆஃபீஸில் ஜென்ரலில் ஹெல்ப்பில் டிப்ஸுங்கிற செக் மார்க்கோ அன்மார்க்கோ பண்ணுவோம். டிப்ஸுங்கிற செக் வந்து மார்க் பண்ணியிருந்தால் நமக்கு டிப்ஸ் தெரியும், அன்மார்க் பண்ணியிருந்தால் டிப்ஸு தெரியாது. அதில் எக்ஸ்டெண்டட் டிப் செக் மார்க் பண்ணோம்னா மோர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமான டீட்டெயிலாக கொடுக்கும். இப்போ இந்த கிளிக் டு அப்ளை சைட் டிசைன் ஃபாஸ்ட் இதை மாதிரி என்ன ஆகிடும், எக்ஸ்டெண்டட் டிப்பு கொடுக்குங்க செக் மார்க் இருந்ததுன்னா. ஆனால் அந்த நேம் வந்து ப்ரொவைட் ஆகாது. அதில் டைட்டில் அண்ட் கண்டென்ட் நேம் வந்ததில்ல, அதே மாதிரி நேம்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகாது எக்ஸ்டெண்டட் டிப்ஸை கொடுத்தோம்னா. இப்போ அடிஷ்னல் ஸ்லைடு இன்சர்ட் பண்ணுறது என்னென்னா டைட்டில் பேஜை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அடிஷ்னல் ஸ்லைட்ஸை இதே ப்ராசஸை வந்து என்ன செய்யணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மோர் தென் ஒன் ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் லேஅவுட் செக்ஷனில் போய் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு ஸ்லைட் மாஸ்டர் யூஸ் பண்ணோம், அதை பற்றி கவலை இல்லாமல் நம்ம வரல இன்சர்ட்டில் போய் ஸ்லைட் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்சர்ட்டில் ஸ்லைட் கொடுத்து பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்லைட்ஸ் வேணுங்கிறத எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சு வச்சுக்குவோம், இன்சர்ட் பண்ணிக்குவோம். அவுட்லைன் வியூவில் பார்த்தோம்னா தெரியும். அதை மாதிரி வச்சுட்டு எல்லா ஸ்லைட்ஸையும் எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்லைட்லையும் போய் அதுக்குள்ளே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, கஸ்டம் அனிமேஷன், ஸ்லைட் ட்ரான்சிஷன் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். இப்போ
இன்செர்ட்டில் போய் ஸ்லைடு கொடுத்தோம்னா இன்செர்ட்டை பண்ணலாம். அல்லது ப்ரெசன்டேஷன் ஸ்லைடில் போய் ரைட் கிளிக் பண்ணோம்னா ஸ்லைடில் நியூ ஸ்லைட், ஸ்லைடில் நியூ ஸ்லைடு இதை கொடுத்தும் பண்ணலாம். ஸ்லைடில் நியூ ஸ்லைடு. அல்லது நமக்கு வந்து எம்டி ஸ்பேஸில் போயிட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா, இங்கே வந்துட்டு ரைட் சைடு கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், நியூ ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தும் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்லைடு ஐக்கானில் ப்ரெசன்டேஷன் டூல்பாரில் ஸ்லைடு ஐக்கான் இருக்கும். அதில் போய் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு ஸ்லைடு கொடுக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு என்ன செய்யணும், லேஅவுட்ஸ் எந்த லேஅவுட் வேணுமோ, நமக்கு நம்ம ஒர்க்குக்கு எந்த லேஅவுட் ரைட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மாடிஃபை எலமெண்ட்ஸ், என்ன எலமெண்ட்ஸை, தேவையான எலமெண்ட்ஸை, அன்நீடட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். தேவையான எலமெண்ட்ஸு, பிக்சர்ஸ், இதை மாதிரி தேவையான எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், இது மாதிரி தேவையான எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து எப்படி ஒரு ஸ்லைடை டெலிட் பண்ணணும், ஒரு ஸ்லைடை டெலிட் பண்ணணும். அப்போ எந்த ஸ்லைடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் டெலிட் ஸ்லைடு கொடுக்கலாம். அல்லது ரைட் சைடு கிளிக் பண்ணோம்னா அதில் போய் டெலிட் ஸ்லைடு கொடுக்கலாம், அந்த பாப்பப் மெனுலேருந்து. இப்போது டெலிட் ஸ்லைடு வந்து மொத்தமாகவும் டெலிட் பண்ணலாம், அல்லது மல்டிபிள் ஸ்லைட்ஸாகவும் டெலிட் பண்ணலாம். ஸ்லைட் சார்ட்டர் வியூவில் போய் சிங்கிள் ஸ்லைடாகவும் டெலிட் பண்ணலாம், அல்லது மல்டிபிள் நிறைய மொத்தமாக ஒரு 5-6 ஸ்லைடு சேர்த்தும் டெலிட் பண்ணலாம். தென் வந்து ரீஅரேஞ்சிங் ஸ்லைட்ஸ். இப்போ ஸ்லைட்ஸை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணுறோம் இதை, அதுக்கடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், மவுஸ் பட்டனில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி இழுத்து எங்கே வேணுமோ அதை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி என்ன செஞ்சுருவோம், கொண்டு போய் விட்டுருவோம். எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா என்ன ஆகிடும், ஸ்லைடு வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடும். இப்போ ஸ்லைட் சார்ட்டர் வியூவில் யூஸ் பண்ணியும் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து ஸ்லைட் ஷோவை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்லைட் ஷோவை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும், ஸ்லைட் ஷோவில் உள்ள மெனுவில் வந்து ஸ்லைட் ஷோவில் உள்ள ஸ்லைட் ஷோ சேர்ப்போம். ஸ்லைடில் உள்ள ஸ்லைட் ஷோவை கொடுக்கும். அல்லது ஸ்லைட் ஷோ பட்டன் எதில் உள்ள ப்ரெசன்டேஷன் டூல்பாரில் ஸ்லைட் ஷோ பட்டன் இதாக இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஸ்லைட் ஷோவை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லைட் சார்ட்டர் டூல்பாரில் உள்ள ஸ்லைட் ஷோ பட்டன், அதில் உள்ள ஸ்லைட் ஷோ பட்டன், அல்லது என்ன செய்யலாம், ஷார்ட்கட்ஸ் F5 அல்லது F9, 2 ஷார்ட்கட் இருக்குது. F5 கொடுக்கலாம் அல்லது F9 கொடுக்கலாம். இப்போ இந்த அதில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லைட் ட்ரான்சிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் எக்ஸ் செகண்ட்ஸாக இருந்தால் ஸ்லைட் ஷோ என்ன செய்யும், அதாவே ரன் ஆகிடும். அந்த செகண்ட்ஸுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ மவுஸ் கிளிக்காக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆரோ கீஸ், கீபோர்டில் உள்ள ஆரோ கீஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு என்ன செய்யணும், ஆரோ கீ எது யூஸ் பண்ணுவோம், ரைட் ஆரோ யூஸ் பண்ணுவோம். இப்போது ப்ரீவியஸ் ஒனுக்கு போகணுன்னா என்ன செய்யணும், லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அடுத்த ஸ்லைடுக்கு தான் போகும். ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணியும் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கோ ப்ரீவியஸுக்கோ போகலாம். மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணியும் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஸ்லைடையும் தாண்டிடும். லாஸ்ட் ஸ்லைடையும் தாண்டின உடனே கிளிக் டு எக்ஸிட் ப்ரெசன்டேஷனுங்கிற மெசேஜ் வந்து அப்பியர் ஆகும். அப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒன்று மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியும் என்ன செய்யலாம், ப்ரெசன்டேஷனை விட்டு வெளியே வந்துடலாம். இப்போ சப்போஸ் ஊடாலேயே நம்ம வந்து ஸ்லைட் ஷோ விட்டு வெளியே வரணும், அல்லது எண்டுலனாலும் அதை இந்த ப்ராசஸும் யூஸ் பண்ணலாம், அல்லது ஊடால வர்றதுக்கும் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். எஸ்கேப் கீயை லாஸ்ட்ல இருந்தாலும் சரி எண்ட்ல இருந்தாலும் சரி எஸ்கேப் கீயை கொடுத்தோம்னா, எப்போனாலும் எஸ்கேப் கீயை கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஸ்லைட் ஷோ விட்டு வெளியே வந்துடும். ப்ரெசன்டேஷனை எப்படி சேவ் பண்ணணும், ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் கிளிக் பண்ணி சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நேம் நமக்கு என்ன கேட்கும், ஃபைலோட நேமை கேட்டு ஓப்பன் ஆகும். ஃபைலோட நேமை கேட்டு
சேவஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இம்ப்ரெஸில் வந்து டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து odp இதுதான் டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம என்ன நேம் வேணுமோ அந்த நேமை அதில் டைப் பண்ணுவோம். அந்த நேமை டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன டைப்பு அப்படிங்கிறத ஏன்னா இப்போ பவர் பாயிண்டாக கூட நம்ம என்ன செய்யலாம், இம்ப்ரெஸில் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுறது இம்ப்ரெஸில் கிரியேட் பண்ணிட்டு பவர் பாயிண்டாக கூட என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவஸ் டைப்பில் யூஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுங்கிறது நிறைய ஃபார்மேட் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகணுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சேவஸ் டைப்பில் உள்ளது சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்குவோம். அதே மாதிரி ப்ரெசன்டேஷனை பிடிஎஃபாக கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். கிளிக் பண்ணோம்னா பிடிஎஃப் ஃபுல்லாகவே எதாவது மாறிடும், பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது சேவஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா இப்போ சேவுக்கும் சேவஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். சேவ் வந்து ப்ரெசன்டேஷனை ஸ்பெசிஃபைட் ஃபோல்டரில் சேவ் பண்ணும். சேவஸ் வந்து இன்னொரு காப்பியாக நம்ம இருக்கிற ஃபைல்லே இன்னொரு காப்பியாக சேவ் ஃபோல்டர்னாலும் சரி இன்னொரு ஃபோல்டர்னாலும் போய் என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். தென் வந்து மாஸ்டர் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஸ்டார்டிங் பாயிண்டாக இந்த மாஸ்டர் ஸ்லைடை தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டரில் பேஜ் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட் தான் இது. இதில் வந்து என்னென்னா பேசிக் ஃபார்மேட்டிங்க எல்லா ஸ்லைட்ஸோட பேசிக் ஃபார்மேட் எப்படி இருக்கணுங்கிறத இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அதோட பேசிக் ஃபார்மேட்டிங் எல்லா ஸ்லைட்லேயுமே இருக்கும். ப்ரெசன்டேஷனில் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மோர் தென் ஒன் மாஸ்டர் ஸ்லைடும் இருக்கலாம். இப்போ மாஸ்டர் ஸ்லைடுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று மாஸ்டர் ஸ்லைட், ஸ்லைட் மாஸ்டர், மாஸ்டர் பேஜ். இந்த மூணுமே வந்து அது ஸ்லைடை, அதாவது என்னென்னா வேறு ஸ்லைடை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது, இதை வச்சுக்கிட்டு எந்த ஸ்லைடை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் இது மூணுமே. இந்த மாஸ்டர் ஸ்லைடுக்கு வந்து ஏற்கனவே செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுப்போம். அதாவது ஆல்ரெடி டிஃபைன்டு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர், கிராஃபிக், கிரேடியன்ட், ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா லோகோஸு, டெக்கரேட்டிவ் லைன்ஸு, அதர் கிராஃபிக்ஸு. அடுத்து ஹெடர்ஸ், ஃபூட்டர்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸு, இதெல்லாம் அதோட கேரக்டரிஸ்டிக். ஃபார்மேட்டிங் ஆஃப் டெக்ஸ்ட், இவ்வளவுமே கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டைல்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸ்டைல்ஸ் வந்து என்னென்னா ஸ்லைட் மாஸ்டர்லேருந்து இன்ஹெரிட் ஆகி வரும். ஸ்லைட் மாஸ்டர்லேருந்து இன்ஹெரிட் ஆகி வரும் ஸ்டைலு. இப்போ இதே இது வேறு வேலையில் சொன்னோம்னா ஸ்லைட் மாஸ்டரில் என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அந்த ஸ்டைல் தான் மற்றதில் என்ன செஞ்சுப்போம், அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டைல் மாஸ்டரில் உள்ள ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அது அந்த ஸ்லைட் மாஸ்டரை வச்சு எந்த ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோமோ அதில் எல்லாத்துலேயுமே போய் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்லைட் மாஸ்டர் சேஞ்ச் பண்ணோம்னா அதோட சேஞ்ச் வந்து எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த ஸ்லைட் மாஸ்டரை வச்சு கிரியேட் பண்ண எல்லா ஸ்லைட்லேயும் அதோட சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இப்போ இது போக தனித்தனியாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்லைடையும் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்லைட் மாஸ்டர் அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், தனித்தனி ஸ்லைட்லையும் மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். இப்போது இந்த ப்ரீபேக்கேஜ் ப்ரெசன்ட் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணலாம். என்ன செய்யலாம், நியூ ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் வந்து என்ன செய்ய முடியாது, ஆனால் கிரியேட் பண்ண முடியாது. ஸ்லைட் மாஸ்டர் ஷோ பண்ணுறதுக்கு வியூவில் போய் மெனுவில் வியூவில் மாஸ்டரில் ஸ்லைட் மாஸ்டர், மாஸ்டரில் ஸ்லைட் மாஸ்டர். இந்த மாஸ்டர் ஸ்லைடு வந்து 2 ஸ்டைல்ஸில் வந்து என்ன செய்ய முடியும், வியூ பண்ண முடியும். ஒன்று ஸ்லைட் மாஸ்டர், இன்னொன்று நோட்ஸ் மாஸ்டர். இப்போ நியூ மாஸ்டர் ஸ்லைடு வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணி நியூ மாஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். அல்லது ஸ்லைட் ஸ்பேன்லேருந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், நியூ ஒரு பாப்பப் வரும், அதில் நியூ மாஸ்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். மாஸ்டர்ஸ் ரீநேம் பண்ணோம்னா மாஸ்டர் இதில் இது அந்த டூல்லேருந்து ரீநேம் மாஸ்டர், க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் மாஸ்டர் ஸ்லைடு. அதுக்கடுத்து இது மாஸ்டர் வியூ டயலாக் பாக்ஸ்லேயே என்ன மாதிரி செய்கிறோம், க்ளோஸ் மாஸ்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ஜென்ரலாக வந்து என்ன மாதிரியான ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணுறோன்னா ஸ்லைட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
இப்போ மியூச்சுவல் அதாவது என்னென்னா அதே சமயத்தில் வந்து மாஸ்டர் ஸ்லைடை அதிகமாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஹைலி ரெக்கமெண்டட் வந்து மாஸ்டர் ஸ்லைடை யூஸ் பண்ணுறது. ஆனால் அது போக வந்து மேனுவலாக நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தேவையாகும் சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பர்டிகுலர் ஸ்லைடில் போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பர்டிகுலர் ஸ்லைடில் போய் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா டெக்ஸ்ட்டை சார்ட் லேஅவுட்டையோ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், அந்த சார்ட்டை வந்து பெருசாக்கி காமிக்க வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா ஓன் கிராஃபிக்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். டிராயிங் டூல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி இதில் நிறைய அட்வான்ஸ் டிராயிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறைய கிராஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது போக வந்து ராவை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணியும் என்ன செஞ்சுக்கலாம், இம்ப்ரெஸ் ஸ்லைடில் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிராஃபிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா டிராயிங் டூல் பார் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிராயிங் டூல் பார் வந்து என்ன செய்ய முடியும், நிறைய கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ டிராயிங் டூல் பாரை ஷோ பண்ணுறதுக்கு வியூவில் மெனு பாரில் உள்ள மெயின் மெனு பாரில் வியூவில் டூல் பாஸில் டிராயிங் டூல் பார் வந்து டிஸ்பிளே ஆகிடும். டிராயிங் டூல் பார் டிஸ்பிளே ஆகிடும். இதில் செலக்ட், இது வந்து செலக்ட். தென் இது லைன், இந்த டூல் வந்து லைன். தென் ஆரோ டூல், தென் ரெக்டாங்கிள் டூல், தென் எலிப்ஸ், டெக்ஸ்ட், வெர்டிக்கல் டெக்ஸ்ட், கர்வ், கனெக்டர், பேசிக் ஷேப்ஸ், symbol shapes, block arrows, flowcharts, then callouts, then stars. இதை மாதிரி இவ்வளவு டூல்ஸ் இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், கிராஃபிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ செலக்ட் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டையும் என்ன செய்யலாம், மவுஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். லைன் டூல் வந்து ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணும். தென் ஆரோ வந்து ஸ்ட்ரைட் லைன், ஆரோ ஹெட் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஆரோ ஹெட் வந்து வரும். ஆரோ ஹெட் வந்து மவுஸ் பட்டனை எப்போ ரீச் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஆரோ ஹெட் வந்து வரும். தென் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்கொயர் வேணும்னா ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வரும், ஸ்கொயராக வரும். அதே மாதிரி எலிப்ஸை வந்து ட்ரா ஆகும். இப்போ சர்க்கிள் வரையணும்னா ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எலிப்ஸை ட்ரா பண்ணோம்னா அது சர்க்கிளாக வரும். தென் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம், அதில் டெக்ஸ்ட் அலைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோம், அதில் டெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆகி வரும். தென் கர்வு என்ன செய்யும், கர்வை ட்ரா பண்ணோம். கனெக்டர்ஸ் வந்து ரெண்டு ஃபிகருக்கு நடுவில் வந்து கனெக்ட் பண்ணோம். இதில் வந்து அந்த பிளாக் ட்ரையாங்கிளை வந்து கிளிக் பண்ணோம்னா அடிஷ்னல் கனெக்டர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ அடிஷ்னல் கனெக்டர்ஸ் இந்த மாடலில் கனெக்டர்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு இமேஜை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்கும். எங்கே வேணுமோ அங்கே வந்து கர்சரை வச்சுக்கணும். எங்கே இமேஜ் வேணுமோ அங்கே கர்சர் ஒர்க் ஸ்பேஸில் போய் அங்கே வேணும் வந்து கர்சரை வச்சிடணும். அதுக்கடுத்து இன்சர்ட்டில் போய் பிக்சரில் ஃப்ரம் ஃபைல் என்ன இமேஜ் வேணுமோ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் என்ன கொடுக்கணும், ஓப்பன் என்ன ஆகிடும், அந்த இமேஜ் பர்டிகுலர் இடத்துல வந்துடும். இப்போ ஆடியோ வீடியோவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது பார்ப்போம். இன்சர்ட்டிங் இமேஜஸ் மாதிரியே தான். இன்சர்ட்டில் போய் மூவி அண்ட் சவுண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எந்த வேணுமோ, எந்த ஆடியோ அல்லது மூவி ஃபைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆடியோ வீடியோ வந்து அந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும், ஸ்லைடில் ஓப்பன் ஆகி நிற்கும். அதுக்கடுத்து நம்ம ஸ்லைட் ஷோவில் போகும்போது அந்த ஆடியோ வீடியோ வந்து என்னாகும், ப்ளே ஆகும். எப்போ அதை மவுஸை வந்து அதில் போய் கிளிக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகிடும், ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். Presentation basics end. Next, introduction to internet and email.